தாய் மண்ணே வணக்கம். தாய் மண்ணே வணக்கம். மாமா அடுத்த வரி பாடுங்க மாமா. தெரிஞ்சா மம்முட்டி வாய் மாமா பாட மாட்டாரா? மலேசியா மாமாடா. உனக்கு ரொம்ப லொல்லுடா மருது. மாப்ள அடுத்த வரி பவர பாரு. ஆனா மாமா நீ எல்லாம் பாடினா ஓனாய் ஊழ விட்ட மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம ஜிம்மி ஊரை கழிச்சு போயிட்டான். ஓ அப்படியா? உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் ரெஸ்பாண்டிங் ஸ்பீக்கிங். ஆஹா டேய் சகா நம்ம மாமா என்னமா மலாய் பேசுறாரா? ஏய் அது இங்கிலீஷ்ல. இங்கிலீஷா? மாமா உனக்கு இங்கிலீஷ்லாம் கூட தெரியுமா? எஸ் ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு எங்க மூஞ்ச பார்த்து சலிச்சிருச்சு நீங்களே. உங்களுக்கு அவனே ஃப்ரெஷ்ஷா மலேசியால இருந்து. இதுக்கு உங்க மூஞ்சியே பரவாயில்லடா. உட்காரு மாமா என்ன இப்படி போங்கற நீ? இதுக்கு தான் ரெட் பட் இல்லாத ஸ்டாலுக்குலாம் வரக்கூடாதுங்கிறது. கோச்சிக்காத மாமா. உள்ளுக்குள்ள இருக்க மிருகத்தை தூங்க வச்சுட்டான். இதே மலேசியா இருந்தா வச்சுக்க. என்ன மட்டை இட்டு காவல பட்டுறியா? பாப்பா ஓவரா பீலா உறியா மாமா. இந்த வாங்கிங்கப்பா. எனக்கு உருப்பாங்க இரியா. வாங்கிக்க. சியர்ஸ். தாம்பா மலேசியா ஸ்டைல். ஆகா ஆகா. டேய் மகாலிகா உலகத்துல எல்லாமே மாறுதுடா. ஆனா நீ மட்டும் இன்னும் மாறாமே இருக்கிறேடா. 8 இயர்ஸ் முன்னால நான் ஊர் விட்டு போன பாரு. அப்ப போகும்போது எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தியே. பால் இல்லாம சக்கரை இல்லாம டிக்காஸ் இல்லாம டீ மாதிரியே போட்டு கொடுத்தேடா பாவி. இன்னும் மாறவே இல்லையா? ஏய் அந்த டீக்கே நான் காசு கொடுக்கலடா. இந்த டீக்காவது காசு கொடுத்துட்டு போங்கடா. ஏய் மானங்கட்ட மாமா இதெல்லாம் உனக்கு தேவையா? மூடின்னு குடி. போடா முட்டாப்பல. மாப்ள பாடுற மாப்ள என்ன கேவலப்படுத்திட்டே இருக்கடா. கோச்சிக்காதீங்க. டேய் சகா உன்ன மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு இருந்தா போதும்டா. வானா ஊருக்கே ஒருத்தன் தான் போதும். எல்லா ஊர்லயும் பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு இந்தியாவையே ஆன்மீக பூமியா மாத்திடலாம்டா. இப்போ நான் என்ன செஞ்சேன்? கந்தன் கருணை படத்துக்கு கூப்பிட்டு போன தப்பா? தப்பு தான்டா. உடம்பு கறியும் முறுக்காவும் சாப்பிட்டு முறுக்கேற வேண்டிய வயசுல என்ன கந்தன் கருணை பார்க்க வச்சிட்டியடா. அப்படியே பக்கத்து தேட்டருக்கு போயிருந்தா மாயாக்கா மனசார பாத்துருக்கலாம். எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. போடா நீ. ஒரு 10 நிமிஷம் போஸ்டராவது பாத்துட்டு வந்துடலாம். அப்புறம் பாத்துக்கலாம். போடா இங்க பார். நான் ஏற்கனவே வெறுப்புல இருக்கிறேன். நைட்டு த்ரில்லிங்கா அதெல்லாம் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும். அதனால மச்சான் திருட்டு முட்டை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால முட்டையை தூக்கு. திருட்டு வரல வேணாம் வா போலாம். டேய் திருட்டு முட்டை ருசி உனக்கு தெரியாது. திருட்டு முட்டை இல்ல கோழி முட்டை. ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுறோம். போடி. எனக்கு வேணாம்டா. டேய் சாப்பிடுறா. எனக்கு வேணாம்டா. நீ சாப்பிடலாம் எனக்கு வயிறு என்ன தனியா தான். குடி குடி சீக்கிரம். திருட்டு முட்டை முழுங்குவதிலே ஒரு சுகம் சகா. இது அந்த பஜாரி குருவமா வீடுடா. ஐயோ குருவமா வீடா? நாளைக்கு பிரிச்சு மேய போறடா. சகா எகிரிடி. ஏன் எல்லாரும் குட்டி வச்சு என் வீட்டு வாசல்ல கத்திட்டு இருக்க? பேராட்சி அம்மன் கோவில்ல பேயும் பிசாசும் அண்டிடுச்சுன்னா கூட அந்த ஆத்தாலே நம்புவா. ஆனா இந்த குருவம்மா வீட்டுல கெட்ட காத்து அண்டிடுச்சுன்னா யாராச்சும் நம்புவாங்களா? அண்டிடுச்சே. அண்டது மட்டும் இல்லாம நான் அடகாக்க வச்சிருந்த கோழியையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. முட்டையா தான்டா திருடணும். அது கோழி வந்து இதான் களவாணி பையனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி. நான் என் கோழியை களவாண்டவங்களை விடவே மாட்டேன். அது சீக்கிரம் வந்த கோழியா இருக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்துருக்கும். உடுக்கா எப்படி விட முடியும்? அது என் புருஷன் விட்டு சொத்து. புருஷன் ஓனதுக்கே இந்த கத்துல கோழிக்கு நான் இந்த அனம்பாலம்புற. நான் என் கோழியை களவாண்டவங்களை விடவே மாட்டேன். ஹாய். சரிக்கா. அண்ணே அம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து எப்பனே வந்தீங்க? வந்து 2 நாள் தான் ஆச்சு. சரி சின்ராஜ் எப்படி இருக்கா? அவர் போய் 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் எனக்கு வரல. அவர் என்கிட்ட பேசியே 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்படியாம்மா? அவனுக்கு வேலை ஜாஸ்தியா இருந்திருக்குமா, அதனாலதான் பேசாம இருந்திருப்பான். அம்மா நான் இந்த வாட்டி மலேசியா போன உடனே சின்ராஜ கண்டிப்பா அவட்ட பேச வைக்கிறேம்மா. கவலைப்படாதம்மா, தைரியமா இருமா. தயவு செஞ்சு அவரை கண்டிப்பாம்மா. என்னம்மா நீ? நான் இருக்கல, அண்ணன் இருக்கல, கவலைப்படாத, தைரியமா இருமா. இந்த குருவம் என்னடா இவ்வளவு பஜாரி ஆகுது? எனக்கு காது ஜவ்வே கிழிஞ்சிச்சுடாப்பா. டேய் மருது, ராத்திரில உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா என்ன? டேய் நான் எல்லாம் தூங்குறதே வியாதின்னு நினைக்கிறவன். நான் தூக்கத்துல நடக்கிறேனா? கேட்கலாம் பாரு. எது கேக்குற? இல்ல நேத்து முட்டியா அவள் ருசியா இருக்கு நீ, அதனால முட்டை போட்ட கோழி அதோட ருசியா இருக்குன்னு சொல்லி ராத்திரி 2 மணிக்கு மேல எனக்கு தெரியாம ஆட்டையா போட்டியா என்ன? ஏய் இத பார், நீ நண்பனை சந்தேகப்படல,
நட்பா சந்தேகப்படுற. ஏதோ உன்னை கட்டாயப்படுத்தி முட்டையை குடிக்க வச்சன்றதுக்காக கண்டபடி பேசாத தம்பி. சகா, அப்படியே நான் 2 மணிக்கு போய் கோழி எடுத்திருந்தாலும் நான் தனியா போயிருக்க மாட்டேன், உன்னை கூட்டம் தான் போயிருப்பேன். ஏன்னா நான் பண்ற எல்லாத்துலயும் உனக்கு சரி பாதி பங்கு. இப்படியே ஏதாவது சொல்லி சமாளி. நல்ல வேட்டைதான். டேய், எவனே அச்சு காலி பண்றடா, கதறான். ஆமாண்டா, வாடா போய் பார்க்கலாம். சரி வா வா. யாரா நீ என்னடா பண்ணிருக்க? பார்த்தா தெரியல, கோழி மேய்ச்சிட்டு டேய் நக்கன மண்டையா, ஆடு மேய்க்கிறவங்கள பாத்துருக்கேன், மாடு மேய்க்கிறவங்கள பாத்துருக்கேன். நீயே பெருச்சாளி மேய்ஞ்ச மாதிரி தாங்கிற. முள்ளு செடி இல்லைன்னா கோழி மேய்ச்சிட்டு இருக்க. இது சீக்கு வந்த கோழிங்க, முள்ளுதான் மேயும். அப்படியா? என் கூட வா. எங்க தோட்டத்துல நிறைய வேலிக்காத்தா முள்ளு இருக்கு, அங்க வந்து உன் கோழியை மேய் வா. இல்ல மசாலா ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போகணும். மசாலாவா? ஏய் மாவனே, விட்டான்னு வச்சீங்க செவுல அவுலாயி டகுல பிகிலாயி மண்டையில ரத்தம் பெத்துக்கும். சகா, குருமா கோழியை இவன் தான் தேடி இருக்கான். நானா செய்யலங்க, சொன்னாங்க செஞ்சேன், அவ்வளவுதான். சொன்னாங்களா? யாரா சொன்னா? மசாலா ரெடி பண்ணி வச்சோங்க. மறுபடியும் வாடா, மசாலான்றான். யாருன்னு காட்டு. திருடனை கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இங்கதான். ஏய் ஓடல. ஏய் எதுக்குடா இங்க நிறுத்த சொல்ற? ஊர் விட்டு ஊர் வந்து கோழி பிடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஹலோ, கோழி திருடுறதுல என்ன வைக்கும்? அதான் என் தொழிலே. ஆர்டர் கொடுத்தா வருவோம். ஆர்டர் குட்டா வருவியா? டேய், நான் கூலி படை கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ நான் கோழி படையாகிற. யார் அவனுக்கு ஆர்டர் குட்டா? அதோ கூட்டமா உட்கார்ந்துட்டாங்களே, அவங்கதான். டேய், யாரோ பொண்ணுங்க மாதிரி தெரியுதுடா. ஐயோ, உங்க மாமா வந்துட்டாங்கடி. ஐயோ, மறைங்க. ஹலோ, உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க, நான் அடுத்த ஊர்ல ஆர்டர் பிடிக்கணும். டேய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சகா, இவ்வளவு பிடி பாப்பலாம். டேய் சகா, இதுதான் தாவானி டான்ஸ் போல இருக்குதுடா. இப்படி வா. லெஃப்ட். ஐயோ, என்னமா ஆடுறீங்க? என்னமா பாவாடைய புடிச்சுன்னு பரமபதம் ஆடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? யாரு நீங்களா? இல்ல எங்களுக்கு தெரியும். என்ன இந்த வெட்டக்கோழிங்களாம் ஏதோ திருட்டு வேலை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சகா, பாப்பாங்க பயங்கரமா ஊடு கட்டுது, உள்ள புந்து பாரு. ஏய், இங்க யாரா? என்னமா கண்ணாடி போட்டுன்னு கறி கட்சினுக்கிற? திருட்டு கோழி சாப்பிட தான் தோப்புக்குள்ள வந்தீங்களோ? வாங்கடி, ஊருக்குள்ள மாட்டி வர்றேன். ஏந்திரி மேல. இதுங்களுக்குலாம் நீதான் தலைவியோ? என்ன புது பழக்கம்? ஏண்டி திருட சொன்ன? திருட்டு மாங்க மாதிரி திருட்டு கோழி தான் ருசியா இருக்கும்னு சமைச்சோம். உங்க மாமாவையும் சாப்பிட வச்சிரு, அப்பதானே திருட்டுல அவருக்கும் பங்கு இருக்கும், நாம மாட்ட மாட்டோம். என்ன ரகசியம் பேசுறீங்க? மாமா ஆ காட்டுங்க. என்ன கேட்டுட்டு இருக்க? டேய் சகா, மாமா, நல்லா இருக்கு. திருட்டு கோழி ருசியே ருசிடா. நாட்டு கோழி மாமா எவ்வளவு ருசியா இருக்கு. வேணான்னு சொல்றேன்ல. சமைச்ச கோழியும் பிரமாதமாகுது, சமைஞ்ச கோழியும் பிரமாதமாகுது. ஏய் ஏய் ஏய், ஏன் இப்படி பயப்படுற? கதவு சாத்தி தான் இருந்துச்சு, நான் தான் திறந்து உள்ள வந்தேன். ஏன்னா திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டான்னு 4 பேர் பேசிடக்கூடாது பாரு, அதுக்கு தான். உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா? நான் என்னமோ உன்கிட்ட கடன் கேட்டு வந்து நிக்கிற மாதிரி. சரி, என்னாச்சு? அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலைங்கய்யா. தகவல்னா என்ன? உயிரோட இருக்கான்னா இல்ல செத்து போயிட்டானா? ஐயா, ஏங்கய்யா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்ப பார்த்தாலும் லெட்டர் வரல, போன் வரல, ஒரே பாட்டை பாடிக்கிட்டு. நான் எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். பணம்ங்கிறிய வட்டி யார் கொடுப்பா? சரி, பாவம் பொம்பளையாச்சேன்னு நான் வட்டியை விட்டு கொடுத்துருவேன். ஏயா வட்டியை விட்டு கொடுத்த? அவளை நீ வச்சிருக்கியான்னு என் பொண்டாட்டி கேட்பான். 1000 முறை கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாலும் என் பொண்டாட்டி நம்ப மாட்டேன். வச்சுக்காம கெட்ட பேர் வாங்குறத விட வச்சுக்கிட்டே கெட்ட பேர் வாங்கினா என்னன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு நான் அந்த கட்டில உட்கார்ந்தா இருக்கேன். உட்கார்ந்த எனக்கு படுக்க ரொம்ப நேரம் ஆகும்.
பழுக்க வச்சிருக்கேன். என்னங்க ஆச்சு? புதுசாக என்னமா ஆக போகுது? ஒன்று வேலை கேட்கும் போது இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா வர வச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னைக்கு இந்த மண்ணை விட்டு விவசாயம் போச்சோ அன்னைக்கே வாழ்க்கையை நம்ம கையை விட்டு போயிடுச்சுமா. நீங்க சங்கடப்படாதீங்க. கடவுளுக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரா. நாம் என்னதான் சாமி சாமின்னு கும்பிட்டாலும் அது கல்லுன்னு தானே நிரூபிக்குது. சாமி எல்லாம் திட்டாதீங்க. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிற ஏஜென்ட் ஒருத்தரை பார்த்தேன். மலேசியாவில் நிறைய வேலை இருக்கா. அங்கே ஏதோ ஒரு வேலை வாங்கி தரேனாரு. 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டா கடன் எல்லாம் அடிச்சிடலாம். நம்ம வசதியாக வாழலனாலும் வறுமையை தாண்டி இல்லைம்மா. அங்க போறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அது பாஸ்போர்ட்டு மற்ற செலவெல்லாம் சேர்ந்து ஒரு 3 லட்ச ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்க. 3 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கெங்க போவோம்? நான் ஒருத்தன் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கலாமா? யாரும் முகம் தெரியாதவனுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட போறேன். ஏமா எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, தயங்காம சொல்லு. எவ்வளவு வேணும்? ஒரு 3 லட்சம் வேணும். அவ்வளவுதானே? எத்தனை? ஒரு 3 லட்சம் பணம் கொடு. சரிங்க. இவ்வளவு வருஷமா நாங்க பட்ட கஷ்டத்தை ஒரே வாரத்தில் தீர்த்து வச்சிட்டீங்களே. சென்றாசு, இந்த பெஞ்சு கட்டிலு பீரோ இதெல்லாம் ஒரு வீட்டை அடைஞ்ச வீடா தான் காட்டும். ஏத்தி வச்ச விளக்கு மட்டும்தான் ஒரு வீட்டை நிறைஞ்ச வீடா காட்டும். அந்த விளக்க ஒரு மகாலட்சுமி உங்க வீட்டுல ஏத்திட்டு